விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. துரை வீட்டில் தீண்டாமல் திரும்புது காற்று. நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை. நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை. ஓடோடி வாராயோ அன்பே அன்பே. எதுக்கு நீ எல்லாத்தையும் இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க? ஆமா மச்சான், ஆபீஸ் வேற போகணும். என்னாச்சு? இருங்க மச்சான், காரணமா தானே உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போறதுனால எந்த ப்ராப்ளம் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. சோ பேசிட்டு அதுக்கப்புறம் போலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலங்காத்தாலே கூப்பிட்டு வச்சு ஆபீஸ்ல ஏதோ புதுசா ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, அதுக்கான ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்கன்னு அன்னைக்கே சொன்னார்ல, மறந்துட்டீங்களோ? ஐயோ அண்ணி, இருக்கட்டும் அண்ணி. அண்ணன் ஏதோ சொல்ல வராரு, என்னன்னு தான் தெரிஞ்சுக்கிறோமே. அண்ணே சொல்லு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் என் தங்கச்சி மட்டும் தான் நீ புரிஞ்சு வச்சிருக்கா. நான் புரிஞ்சுக்காம வேற யார் புரிஞ்சுக்க போறா? சரி என்ன விஷயம் சொல்லு. இருமா, கார்த்தி வரட்டும். பிசினஸ் விஷயமா ஏதாவது மச்சான்? அப்படி ஏதாவது உங்களுக்கு சந்தேக டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்கிட்ட கேளுங்க, நானே சொல்றேன். ஐயோ மச்சான், இதெல்லாம் நீங்களே பாத்துப்பீங்கன்னு எனக்கு என்ன தெரியாதா? நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுவீங்க, கார்த்தி இதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சோ அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, எந்த சந்தேகமும் எனக்கு எப்பயுமே வந்ததும் கிடையாது. சோ இது வந்து பர்சனல் விஷயம். எப்ப பார்த்தாலும் உனக்கு ஹிண்ட் வைக்கிறதே வேலையா போச்சு. சரி மாப்பிள்ள வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஹலோ, மாப்பிள்ள வந்துட்டாரு. எதுக்கு காலங்காத்தால இப்படி உட்காந்துருக்காங்க? சரி போவோம். வா கார்த்தி, காலையில இருந்து உன்னோட வரைக்காக தான் மொத்த ஃபேமிலி காத்துட்டு இருக்கு. வா வாங்க மாப்பிள்ள. வரேன் மாமா. அந்த ஃபைல்ல நான் சொன்னேன்ல மாமா, ப்ராஜெக்டுக்கான ஃபைல்ஸ் அது எல்லாத்தையும் எல்லா கேண்டிடேட்டுமே சப்மிட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒன்ஸ் செக் பண்ணோம்னா நம்ம ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடலாம் மாமா. நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கல, அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே மாப்பிள்ள, ஓகே, அதை நம்ம ஆஃபீஸில் போய் பார்த்துக்கலாம். மச்சான் ஏதோ பேசணும்னு சொன்னாரு. என்ன பேச போறீங்க? இப்போதைக்கு பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. பா, நான் சாயந்தரம் வீட்டுக்கு வரேன், அப்புறம் உட்காந்து பேசலாம். இருக்காத்தி, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுற விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கான டைமும் இல்லை. இப்போ சீக்கிரமா நம்ம எல்லாத்தையும் நகர்த்தணும். பா, என்ன வளரிட்டு இருக்கீங்க? என்னத்தை நகர்த்த போறீங்க? என்னத்துக்கு டைம் இல்லை? ஸோ கடவுளே, என்னமா பிரச்சனை? உங்க அப்பா கிட்ட அப்பவே சொன்னேன், ஏதோ பேசணும்னு உட்காந்துருக்காரு, என்னன்னு தெரியல. 24 மணி நேரமா ஆபீஸ்லயே தான் இருப்பீங்க. என்ன மாமா, கொஞ்சமாவது வீட்டை பத்திலாம் நினைக்க மாட்டீங்க? இனஃப், நீ என்கிட்ட பேசாத. ஓகே, என்னப்பா சொல்லுங்க. ஒண்ணுல கார்த்தி, அன்னைக்கே ஜனனி பர்த்டே அன்னைக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருந்தோம்ல, அப்பவே இன்ஃபார்ம் பண்ணதான் உனக்கும் ஜனனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா. ஸோ அதுக்கான எந்த ஸ்டெப்புமே இப்போ வரைக்கும் எடுக்காம இருக்கும்ல. அதனால முதல் வேலையா 2 பேருக்கு எங்கேஜ்மெண்ட் முடிச்சிடலாம்னு அப்பா நினைச்சிட்டு இருக்கேன். அதான் குடும்பத்தோட உட்காந்து பேசிடலான்னு எல்லாத்தையும் இப்பவே இருக்க வச்சேன். அப்பா ஒரு நிமிஷம், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். அன்னைக்கே என் விருப்பம் எதுவுமே கேட்காம நீங்க பாட்டுல உங்க பாட்டுல இன்ஃபார்ம் பண்ணி விட்டுட்டீங்க. இன்னைக்கு நிச்சயார்த்தம் பண்றேன்னு வந்து நிக்கிறீங்க. என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? கார்த்தி, அமைதியா இருமா. நீ சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிதான் எனக்கு எதுவுமே பேச விட மாட்டேங்கிற. இங்க பாருங்க, தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. நீங்க எப்படிப்பா நினைக்கலாம்? ஜனனிக்கு எனக்கு என்னப்பா இருக்கு? சின்ன வயசுல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா வளர்ந்து வந்தோம். என்ன ஜனனிக்கு அப்படி என்ன இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு இருந்தாலும் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. ஓகேவா? சின்ன வயசுல இருந்தே அவளை தங்கச்சி மாதிரி தான் நான் பாத்துட்டு இருக்கேன். மாப்பிள்ள, மாமா ப்ளீஸ் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா இப்படி பேசுறானேன்னு. நீங்க பாட்டுல உங்க பாட்டுல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன இங்க பாரு ஜனனி, நான் உங்ககிட்ட எப்பயுமே சொல்ற ஒரே விஷயம் தான். எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஒன்னும் அப்படிப்பட்ட எண்ணத்துல பாக்கல. ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்லி புரிய வை. என்ன கார்த்தி விருப்பம் இல்ல? சரி ஓகே, உனக்கு அப்ப விருப்பம் இல்லாம இருந்திருக்கட்டுமே. இப்ப அவதான் உன் பொண்ணு, அவளதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நாங்க சின்ன வயசுல இருந்தே பேசிட்டோம். இதுக்கப்புறம் என்ன, தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க பாரு, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. ஜாம் கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் என் சொந்த தங்கச்சி மகளுக்கே உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுல அப்பாவோட விருப்பம் உனக்கு விருப்பம் இல்லையா? என்னப்பா, உங்க விருப்பத்துக்காக என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கல்யாணங்கிற ஒரு விஷயமே வேணாம். எதுக்கு கல்யாணம் போட்டு நீ சாவடிச்சிட்டு இருக்கீங்க? வேணாம் விட்டுருங்க. கார்த்தி, அப்பா சொல்றத கொஞ்சம் கேளு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கல்யாணம் பண்ணாமலே இருப்பேன்? அன்னைக்கு உனக்கு விருப்பம் தானே என்கிட்ட சொன்னேன். அதை வச்சுதான் நான் போய் உங்க அப்பா கிட்டே பேசினேன். அதனாலதான் அன்னைக்கு அந்த பர்த்டே பார்ட்டில உங்க அப்பா ஜனனிக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசினாரு. அம்மா தாயே, தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். என்னைக்கு அது உங்ககிட்ட சொன்னா அன்னையில இருந்து எனக்கு எதுவுமே விளங்க மாட்டேங்குது. கார்த்தி நில்லு. இப்ப முடிவா நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ என்ன பேசுறேன்னு புரிஞ்சு பேசுறியா கார்த்தி? இங்க பாருங்கப்பா, அத்தை, மாமா, ஜனனி, அம்மா எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் ஜனனின்னு கிடையாது. எனக்கு யாருமே கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணிதான் இந்த வீட்டுல இருக்கணும்னா அப்படிப்பட்ட இந்த வீடே எனக்கு தேவையில்லை. நான் எங்கேயோ போய்க்கிறேன். இன்னொரு தடவை எனக்கு கல்யாணம் பண்ணணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும், காது குத்து பண்ணணும்னு ஏதாவது இந்த வீட்டுல பேச்சு வந்துச்சு, அவ்வளவுதான். டேய், என்னடா உளறிட்டு இருக்க? அன்னைக்கு எல்லாரும் முன்னாடி உனக்கும் ஜனனிக்கு கல்யாணம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேனே, இப்ப இப்படி வந்து பேசிட்டு இருக்க? அப்ப நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு உங்ககிட்ட வந்து நான் கேட்டேனா? இல்ல நான் தான் ஜனனி லவ் பண்றேன்னு உங்ககிட்ட சொன்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பெல்லாம் உங்க மேல. அது எப்படி சம்பந்தப்பட்ட 2 பேர்ட்ட விருப்பமே கேட்காம நீங்க பண்ண இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இது உங்க தப்புப்பா. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுங்க, ஓகேவா? அதை பத்தி எனக்கு கவலை இல்லை.
ஆனா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இதான் என்னோட முடிவு. இதுக்கு மேல நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. கார்த்தி டேய் சாப்பிட்டுட்டு போடா. ஏங்க இப்படி பண்றீங்க? இது சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறம் பேச வேண்டியதானே? அன்னைக்கு தெரியாம சொல்லிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இப்படியா முடிவெடுப்பீங்க? ஏய் நீ வாய் மூடு. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். என்ன எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. ஊரே மெச்சுற அளவுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்க தான் போறேன். அதுவும் என் தங்கச்சி மகளுக்கே. இங்க பாரு தங்கச்சிமா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. என்ன இங்க பாருங்க மச்சான், நீங்களும் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்த்தி எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்காக இல்ல மச்சான், மாப்பிள்ளைக்கு விருப்பமே இல்லாத போது நம்ம எப்படி இதை முடிவெடுக்கிறது? பா யார் சொன்னது மாமாக்கு விருப்பம் இல்லைன்னு? அவங்களுக்கு விருப்பம் இருக்கு, ஆனா ஏன் தடுக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன மாமா இந்த கல்யாணத்துக்கு மாமாவை சம்மதிக்க வைக்கிறாரோ இல்லையோ, கண்டிப்பா மாமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு. அதுக்கு நான் பொறுப்பு. ஜனனிமா, உன்னோட ஆசை விருப்பம் அம்மாக்கு புரியுது. ஆனா 2 பேரும் மனசு ஒத்திடாம கல்யாணம் பண்ணிக்கணும். ஒருத்தர் மனசு ஒத்துக்கிட்டு ஒருத்தர் மனசு ஒத்துக்காம கல்யாணம் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. மா நீ அமைதியா இரு. என்ன ஏமா, சின்ன வயசுல இருந்து நான் மாமா விரும்பினது உனக்கு தெரியாதா? மாமா எப்படி நினைச்சாருன்னு எனக்கு தெரியல. அவருக்கு அப்படி நினைப்பு இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவரை நான் விரும்பிட்டு தான் இருக்கேன். இப்பவும் விரும்பவே நீ எப்பவும் நான் விரும்பிட்டு தான் இருப்பேன். என்ன மாமா, நீங்க நிச்சயதார்த்தத்துக்கான எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணுங்க மாமா. மாமாவை எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் மருமகளே, நீ எல்லாத்தையும் கரெக்டா பண்ணுவேன்னு. ஏன்னா மாமாவோட புத்தி உனக்கு அப்படியே இருக்கு. அவன் சொன்னாலும் சொல்லினாலும் கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்ண தான் போறேன். ஏன்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, நீங்க போய் ஆபீஸ்ல போய் வேலை பாருங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். சரிங்க மாமா. அப்போ ஓகே மாமா, நான் வரேன். அத்தை நான் வரேன். அப்பா அம்மா போயிட்டு வரேன். அவ என்னமோ சொல்லிட்டு போறா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. பார்த்து எதுவும் முடிவெடுங்க மச்சான். நானும் ஆபீஸ் கிளம்புறேன். நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீங்க போயிட்டு வாங்க. அண்ணே, இது வரைக்கும் நீ பண்ணது பத்தாதானே? சொல்லு பாப்போம். இந்த தங்கச்சியாவது பிறந்த வீட்டிலே இருப்பாளா? ஆனா நீ என்னை இருக்க வச்சிருக்க. இதுவே போதுனே. மாப்பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம நீ எதையும் பண்ணாத. மாப்பிள்ளைக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அந்த பார்ட்டியில உன்னை இன்ஃபார்ம் பண்ண நான் விட்டுருந்துருக்கவே மாட்டேன். ஏன் ஜனனிக்கு என்ன மாப்பிள்ளையா இல்ல? சொல்லு பார்க்கலாம். ஏன் சின்ன வீட்டில் கூட ஒரு பையன் இருக்கான், அதான் இன்பா இருக்கான்ல, அவனையும் மருமன் தானே, அவனை கூட கல்யாணம் பண்ணி வைப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மாப்பிள்ளையோட விருப்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தங்கச்சி நீ என்ன வளரிட்டு இருக்க? அவன் வீட்டுல போய் நீ என் மருமகளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா? இங்க பாரு, நான் வச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன். என்ன அவனுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும், யாரை கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியும். நீ அமைதியா இரு. என்ன எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ போய் வேலை பாரு. என்னமோனே சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. கார்த்தி ஆரம்பத்துல இருந்தே கல்யாணம் வேணாம்னு தான் சொன்னான். திடீர்னு எந்த எண்ணத்துல அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ கார்த்தி யாரையோ விரும்புறான்னு தோணுது. இங்க பாரு, அவன் விரும்பினாலும் சரி விரும்புறனாலும் சரி, ஒருவேளை விரும்புறான்னு தெரிஞ்சா அவன் விரும்புற பொண்ணு நான் உயிரோட விட மாட்டேன். என்ன எனக்கு மான மரியாதை தான் முக்கியம். கார்த்திக்கும் ஜனனிக்கு தான் கல்யாணம். அது யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன் வேலையை பாரு. என்னமோ பண்ணுங்க, ஆனா என் புள்ள மனசு கஷ்டப்படுற மாதிரி மட்டும் ஏதாவது பண்ணீங்க அவ்வளவுதான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள, அவன் தான் என் உலகமே. ஓடி போய் வேலையை பாரு. ஒருவேளை இவ சொல்ற மாதிரி அவன் யாரையாவது லவ் பண்றானா? கார்த்தி, ஒருவேளை நீ அப்படி லவ் பண்ணன்னு வையே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ லவ் பண்ற பொண்ணுக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது என்னால. எனக்கே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற நீ. எப்போதுமே நீ என் கூட இருக்கும்போது எனக்கு கஷ்டம் கூட பெருசாக தெரியாது. ஆனால் நீ இப்போ என் கூட இருந்தோம் எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்குற. இந்த கஷ்டம் என்னமோ எனக்கு பெருசாக தெரியுது. என்னால் ஒரு முடிவு எடுக்க முடியல. மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, விட்டு கொடுக்கவும் முடியல. சேம் டைம் விட்டு விலகிறது நல்லதுன்னு தோணுது. எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல முருகா. லவ் பண்ணா மனசுல இவ்வளோ வலி வேதனை வரும் தான் இத்தனை வருஷமா யாரையுமே மனசுல நினைக்காம இருந்தேன், உன்னை தவிர. ஆனா உன்னையும் தாண்டி ஒருத்தன் என் மனசுக்குள்ள வந்துட்டான். என்னால அவனை வெளியவும் தூக்கி போட முடியல, உள்ளேயே வச்சிருக்க முடியல. எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நீ என்ன இந்த உலகத்துல படைக்காமலே இருந்திருக்கலாம்ல. முதல்ல என் பெத்தவங்களை என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டேன். இப்போ ஒருத்தனை ஆசைப்பட்டேன், அவனையும் என்கிட்ட இருந்து நீ பிடுங்கிட்ட. இன்னும் என்னென்னலாம் என்கிட்ட இருந்து வேணும்னு நீ நினைக்கிற? எல்லாருக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கும், ஆனா எனக்கு கஷ்டமே வாழ்க்கையாக்கிட்டே நீ. எனக்கு என்ன முடிவெடுக்கிறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. மனசு ரொம்ப குழப்பமா இருக்கு முருகா. எனக்கு நீ தான் ஏதாவது வழி சொல்லணும். நான் வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் நான் தான் வேணும்னு என் பின்னாடியே வர்றார் அவரு.
அவருக்கு என்னால எந்த பதிலுமே சொல்ல முடியல. மனசுக்குள்ள அவ்வளோ காதல் இருந்தோம், என்னால் வெளியே சொல்ல முடியல. காரணம் நான் அப்படி இருக்கிறதுனால தான். அவராவது நல்லா இருக்கட்டும். அவர் என்ன கல்யாணம் பண்ணா கண்டிப்பாக அவங்க வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காது, அவங்க அம்மாவுக்கும் என்ன பிடிக்காது. அவங்கவுங்க தகுதி தரதுக்கு ஏற்றது மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும், காதலிக்கணும். அது ரெண்டுமே எனக்கு இந்த ஜென்மத்தில் நடக்காது. கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் எனக்கு இந்த வலியை கொடுக்காத. நான் என்ன கஷ்டப்படுத்துறேன்னு நினச்சா அவரையும் சேர்ந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் அவர் பாவம். அவர் என்ன லவ் பண்ணுற ஒரே காரணத்துக்காக இப்போ வரைக்கும் ஒரு வலி அனுபவிச்சுட்டு இருக்காரு. அந்த வலி என்னாலங்கிறது எனக்கு புரியும். ஆனால் சரி பண்ண வழி தெரியலையே. நான் என்ன பண்ணுறது? டேய் நண்பா, என்னடா பிரேக்கப் பண்ணவ திரும்ப வந்திருக்கா? ஒருவேளை திரும்ப காதலின் தீபமாடா? வாரம்யா, ஹவரியும் என்னடா ஹவாரியுட்ல கேக்குற? இந்நேரம் நீ வேற மாதிரில பேசுவ. மூட்டு நிக்கிறியா? மகிழ்ச்சி. இன்பா தானே? இவர் கிளாஸுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்காரு? இது அன்னைக்கு பிரேக்கப் பண்ணிட்டு போச்சு ரம்யா, அந்த பொண்ணு தானே? அந்த பொண்ணுகிட்ட என்ன பேசுறாரு? நான் நல்லா இருக்கேன் இன்பா. என்ன நீ என் கூட பேசவே மாட்டேங்கிற? நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்ட போல. நார்மலாக அப்படி பண்ண மாட்டியே, ஏன் பண்ண? பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் என்ன பேசுறது? அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அதான் பிளாக் பண்ணேன். நாய், நீ அப்பெல்லாம் பண்ணுவியா என்ன? ராஜ்குமாரை மூடிட்டு இல்லைன்னா அவ்வளோதான். ஒரே ஆச்சரியமா அதிசயமா இருக்குடா. இனிமே அப்படிதான். என்னண்டா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பேசுற? ஓகே, அன்னைக்கு நான் உன் மேல உள்ள கோவத்துல நான் அப்படி பேசிட்டு போயிட்டேன். இதே மாதிரி உங்ககிட்ட நிறைய டைம் நான் பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ஆனா அப்பெல்லாம் நீயும் வாண்டடா வந்து பேசுவ. ஆனா இப்பெல்லாம் நீ பேசவே மாட்டீங்க. சரி ஓகே, ஃபோன்ல தான் பிளாக் பண்ணிட்ட. நேர்லயாவது உங்ககிட்ட பேசறானே, உன்னை தேடி கிளாஸ் ரூம் போனா கிளாஸ் ரூம்ல இருக்க மாட்டேங்கிற. உனக்கு எதுக்கு வந்தா கூட நீ என்கிட்ட பேச மாட்டே. நானே உங்ககிட்ட வாண்டடா வந்து பேசுற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? என்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி வேற யாராவது லவ் பண்ணிருக்கியா? பண்ணிருக்கேன். ஆனா பிரேக்கப் ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் தான் நான் லவ் பண்ணேன். ஓகே, பிரேக்கப் ஆயிடுச்சு. அந்த பையனை நீ எதுக்காக பிரேக்கப் பண்ணலாம் எனக்கு தெரியாது. இல்லை அந்த பையன் உன்னை பிரேக்கப் பண்ணான்னு கூட எனக்கு தெரியாது. நான் எதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கவும் விரும்பல. ஆனா நீ பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணால, இல்லை நீ தான் பேச ட்ரை பண்ணியா? அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் தான் நான் பிரேக்கப் பண்ணேன். அப்புறம் எப்படி பேச முடியும்? பாயிண்ட், இதோ பாயிண்ட். அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் தான் நீ பிரேக்கப் பண்ண. அப்போ அதே மாதிரி தானே நீ பிரேக்கப் பண்ண. அப்போது நான் மட்டும் எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? இங்கே பாரு, நம்ம லைஃப்பில் ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு வேணான்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நம்ம போகக்கூடாது. அப்படி நம்ம போனோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னு தான் அர்த்தம். என்ன? ஸோ என்ன காரணத்துக்காக நீ என்ன பிரேக்கப் பண்ணன்னு கூட எனக்கு தெரியாது. ரீசனே தெரியாமல் நீ என்ன பிரேக்கப் பண்ணிட்ட. நான் ஒரு ப்ளே பாய்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ப்ளே பாயை நீ திரும்பவும் லவ் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு தான் நஷ்டம். அதனால நானே உன்னை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இன்பா, எனக்கு புரியுதும்பா. ஆனா நீ எனக்கு வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் தொடர்ந்து போகணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ எப்படி பிஹேவ் பண்ற? நான் வேணாங்கிறேன். வேணாம், போதும். நான் ப்ளே பாயாக இருந்து உன்னை ஏமாற்ற விரும்பலை, ஓகேவா? ஸோ இதுக்கு மேலேயும் நீ என்னை லவ் பண்ணனா கண்டிப்பாக நான் உனக்கு உண்மையாக இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் என் லைஃப்பில் வேறு ஏதாவது பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணு நான் தேடி போக தான் செய்வேன். மறுபடியும் உனக்கு ஹர்ட் ஆகும், இரிட்டேட் ஆகும், மறுபடியும் பிரேக்கப்னு சொல்லுவேன். ஸோ அது வேண்டாங்கிறேன் நான். வேண்டாம், ஓகே? நீ நானும் ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்க வேணான்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன், ஓகே? இன்பா, ஏன் இப்படி பேசுற? நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் ரம்யா. இப்போ தான் நான் கரெக்டாக பேசுகிறேன், ஓகே? ஓகே, நான் வரேன், பாய். ஏய், என்னடா நீ? சரி ஓகே, உனக்கு செட் ஆகல, தள்ளு, நானும் அது கரெக்ட் பண்றேன். நான் லவ் பண்ணல, நீ லவ் பண்ணக்கூடாது, முட்டு வா. கரும்பு முடிச்சவனே. டேய், நீ நல்லா ப்ளே பாய் சுத்தமா பின்னாடி நான் சுத்தனேன். இப்பயாவது நீ நல்லவனா மாட்டிடா. நான் இனிமேலாவது கொஞ்சம் நல்லவனா இருக்கேன்டா. நான் நல்லவனா திருந்திட்டேன், அதனால நீ முட்டு வா. பாய் ரம்யா. இன்பா, இதை தான் இன்பா உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். உனக்குள்ள இவ்வளோ சேஞ்சஸ்
இவ்வளோ சீக்கிரத்தில் வரும்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். பட் இந்த ஒரு விஷயத்த கண்ணால் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா என்னால் அதை நம்ப முடியல. இது ஒரு விஷயமே எனக்கு போதும். உன்னை சீக்கிரமாக நம்ம மாற்றிடுவேன். மேடம், வாங்கின்பா. என்ன கனவுலோகத்தில் இருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த பொண்ணு ரம்யா தானே? அன்னைக்கு நீங்கள் நானும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போது உங்களை தப்பாக புரிஞ்சுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போனாங்களே, அந்த பொண்ணு தானே? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்னோட கர்ச்சிப் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை எடுக்க நான் கீழே குனியும் போது தான் அந்த சண்டை போட்டதை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் வாஷே பண்ண போனேன். என்ன சொல்கிறாங்க? மறுபடியும் லவ் பண்ணலான்னு சொல்கிறாங்களா? அதுக்கு தான் மறுபடியும் வந்தா, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு. ஆனால் நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. ஏன்? நான் உங்களை லவ் பண்ணேன்னு சொன்னதுனாலயா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவள் என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்திருப்பா. ஆனால் இப்போது என்னோட சுயரூபம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் என்னை பழி வாங்கணுன்ற அந்த எய்மில் அவளோட லவ் ட்ரூவாக இருக்காது. ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவளை நான் திரும்ப அக்செப்ட் பண்ணேன் அப்படின்னா அவள் கண்டிப்பாக எனக்கு உண்மையாக இருக்க மாட்டாள். எப்படி சொல்கிறீங்க? லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை தான், இல்லை ட்ரஸ்ட்டும் எனக்கு இல்லை தான். ஆனால் பொண்ணுங்களோட மைண்டை ரீட் பண்ண தெரியும். ஸோ இதுக்கப்புறம் அவளோட லவ் என்கிட்ட ட்ரூவாகவும் இருக்காது, அது ட்ரஸ்டடாகவும் இருக்காது. ஸோ எனக்கு அது தேவையில்லைன்னு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் பிரேக் பண்ணேன். அவ்வளோதான். பரவாயில்லையே, இவ்வளோ சேஞ்ச் ஆகிட்டீங்க. உண்மைதான். ஒரு பொண்ணு ஒரு பையனை உண்மையாக லவ் பண்ணுறா அப்படின்னா அந்த பையன் ஆப்போசிட்டில் ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணால் அதுக்கப்புறம் ட்ரூவாக இருக்க முடியாது. ஸோ அகெயின் அடுத்து அந்த பொண்ணு அந்த பையனை ப்ளேம் பண்ணணுன்னு தான் வருவாளே தவிர வேறு எந்த நோக்கத்திலேயே வரமாட்டான். பரவாயில்ல, கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆனால் அந்த பொண்ணு அந்த பையனால் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளோ அந்த கஷ்டத்துக்காக மட்டும்தான் அவனை ப்ளேம் பண்ணணும்னு வருவா. சில பொண்ணுங்க உண்மையாகவும் லவ் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த பொண்ணு அப்படி கிடையாது, அது எனக்கும் தெரியும். இப்போ எடுத்த முடிவு ரொம்ப ட்ரூ. இப்போ ஓரளவுக்கு உங்களால் சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். இது கூட சின்ன மாற்றங்கிற மாதிரி தான் என் லைஃப்பில் எனக்கு தோணுது. இதுக்கு கூட நீங்கள் தான் காரணம். நான் காரணம்னா சொல்லாதீங்க. நீங்கள் அப்படி இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். சரி, கேண்டீன் போய் டீ குடிச்சிட்டு வரலாமா? ம். எக்ஸ்கியூஸ் மீ சார், உள்ளே வரலாமா? வாங்க. ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ரேகா கிட்ட சொன்னாங்க. அதான். ஆமாம், எடுத்துகிட்டு வர சொன்னேன். ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது. அப்போது நாளைக்கு கனெக்டிவிட்டி வச்சு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். அப்புறம் இனிமே உங்கள் பாஸ்கோட்லாம் என்கிட்ட சப்மிட் பண்ண தேவையில்ல. நீங்களே பர்சனலாக வச்சுக்கோங்க. இனிமேல் அதை என்கிட்ட காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஓகே? சரி, ஓகே, போங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியே பேசுகிறான்? நம்மக்கிட்ட என்னமோ அடுத்த ஆள் மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஆனால் வெண்பா, உனக்கு தான் இவனை பிடிக்காதுல்ல? அவனை தான் நீ லவ் பண்ணலன்னு சொல்லிட்டல, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? ஒன்று போன்னு சொல்லிட்டான், கிளம்பி போ. இருந்தாலும் இன்னும் நீங்கள் போகலையா? இல்லை, அந்த கிளம்பிட்டேன். கிளம்பணுமா இல்லை இங்கேருந்து கிளம்ப மனசு வரலையா? இல்லை, ஏதாவது ப்ராப்ளமா? இது ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? என்னை பற்றி உனக்கு என்ன கவலை? நான் யார் உனக்கு? சொல்லு. நான் இப்படியே இருந்தால் என்னை பற்றி உனக்கு என்ன கவலைன்னு நான் கேட்குறேன். இல்லை, ஒரு ஆஃபீஸோட எம்டியாக ஒரு மாதிரி இருக்கீங்களா, அதான் என்னன்னு கேட்டேன். நீ ஆஃபீஸோட எம்டியாக என்கிட்ட கேட்கல, என் மேலே உனக்கு இருக்கிற உரிமையில தான் என்கிட்ட கேட்குறேன். அதை நீ ஒத்துக்கோன்னு என்னன்னு சொல்கிறேன். தெரியாமல் கேட்டுட்டேன், நான் வரேன். அது ஏண்டி? அதை ஏன் நீ ஒத்துக்க மாட்ற? சரி, ஓகே, நீ ஒத்துக்காமலே இரு, எந்த பிரச்சனையும் இல்லை என்ன. ஆனால் இனிமே என்கிட்ட நீ பேசாத, ஓகே? போதும், உன்னால நான் மனசுக்குள்ளே நொந்து செத்தது போதும், சரியா? இனிமே நான் என்னன்னு போனாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. உனக்கு தேவை உன் வேலை, அதை மட்டும் நீ பாரு, ஓகே? இனிமே எதையும் என்கிட்ட காமிக்கணும், அதை கொண்டு வந்து கொடுக்கணுன்றத எண்ணத்துல கூட இந்த சைடு வந்துடாத, ஓகே? கெட் அவுட் ஐ சே. இப்போ ஏன் இப்படி பேசுறீங்க? நான் பேசல, இன்னும் நீ பேச வச்சுட்ட என்ன, அவ்வளவுதான். இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது என்ன. இனிமே உன் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்கிட்ட கொண்டு வராத. அதான் சிஓ சார் இருக்கார்ல, அவர்கிட்டயே போய் சப்மிட் பண்ணி என்னமோ பண்ணு. இல்லைன்னா மேனேஜர் இருக்காங்களா, அவங்க கிட்ட போய் காட்டு. இனிமே எம்டின்னு சொல்லிட்டு என் கேபின் சைடு கூட வராத, கிளம்பி போ. காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம்.
கெட் அவுட் ஐ சே. ஓயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய். மருந்தை ஏனடி தர மறந்தாய். சாரி வெண்பா, உன்னை நான் ஹர்ட் பண்ணிட்டேன். உனக்கு இப்படியாவது என் காதல் புரியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா உனக்கு நான் ஆப்போசிட்ல இருந்து என்னை கஷ்டப்படுத்துறேங்கிறது புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. சரி, இதை நீ அனுபவிக்கும் போது அப்பயாவது என் வழி புரியுதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இது கண்டிப்பாக உனக்கு ஹர்ட் ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு வேற வழி தெரியல வெண்பா, உன் மனசுக்குள்ள இருக்க காதலை வெளியே கொண்டு வர்றதுக்கு. என் வீட்டில் என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் என்னால் உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஐ எம் so சாரி வெண்பா. வாலிபத்தில் சோலையில ரகசியமாய் பூ பறித்தவளே. இந்த கடிகாரத்தோட முள்ளு எவ்வளோ வேகமாக போகுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் நான் எங்கள் அப்பாவை பார்த்துருவேன்னு என் மனசுக்குள்ள நினைக்கிறேன். இந்த வாட்சை நீங்கள் எப்போல்லாம் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சஹானாவுக்கு அவங்க அப்பாவை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி தரப்போகிறோங்கிற ரிமைண்ட் மட்டும்தான் உங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும் பாஸ். எனக்கு தெரியும் பாஸ், கண்டிப்பாக சீக்கிரமாக நீங்கள் எங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி தந்துடுவீங்க. கண்டிப்பான குட்டிமா, சீக்கிரமாவே உங்க அப்பாவை நான் கண்டுபிடிச்சு தரேன். நீ உங்க அப்பாவை எவ்வளோ மிஸ் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ எப்படி உங்க அப்பாவை மிஸ் பண்றியோ அதே மாதிரி நானும் என் பொண்ணை மிஸ் பண்றேன். என் பொண்ணு இருந்திருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா. என்ன அப்பான்னு கூப்பிட என் பொண்ணு இல்லை. அதுக்கு நான் தகுதியே இல்லாதவனாயிட்டேன். கண்ணான கண்ணாக ஆராரோ நீ பாட வேண்டும். வேறு யாரும் பார்க்காத பேரன்பை நான் காண வேண்டும். டோர் ஓப்பன்ல தான் இருக்கு, வாங்க. நீயா என்ன? இல்லை, உதயோட விஷயத்தில் அடுத்து என்ன பண்ணுறது? அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம போகணும்ல. நீ இப்படியே உட்காந்துருக்க. உதயா பண்ணுறதெல்லாம் பார்த்தா அடுத்தடுத்த பிரச்சனையை கிளப்பிடுவார் போல எனக்கு தெரியுது. அவன் என்ன ப்ராப்ளமா கிளப்பினா? அவன் நல்லா தானே இருக்கான், இதெல்லாம் நல்லா தானே இருந்தான், எந்த பிரச்சனையும் பண்ணலையே. என்ன பண்ணாரா? வேர்க்கனே என்ன கூட்டு வந்து இங்கே உட்கார வச்சு ஒரு பிரச்சனையை கிளப்பி வச்சிருக்கீங்க. நான் பத்தாதுன்னு இப்போ ஒரு குட்டி பொண்ணை கூட்டிட்டு வந்து அடுத்த ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க உங்கள் குடும்பத்தோட? நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை அதிகமாகுமே தவிர எந்த பிரச்சனையும் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் எனக்கு எதுவும் சரியாக இருக்க மாதிரி தெரில. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்பை வீணாக்கிறத விட்டுட்டு உதயாக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அவரை சரி பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் கிளம்பலான்னு இருக்கேன். இல்ல, எனக்கு புரியல. இப்போ நீ இங்க இருக்கிறதுனால என்ன கஷ்டம்? நீ எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு டெய்லி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதே மாதிரிதான் இங்கே வந்து ஒர்க் பண்ண சொல்றேன். இதுல என்ன இருக்கு? எல்லாமே உனக்கு சம்பளம் தானே. சோ அப்படி இருக்கும்போது நீ இருக்கிறதுல இப்ப என்ன கஷ்டம் நீ சொல்ல வந்துட்டு இருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு நான் வருவேன், நான் போயிடுவேன். நைட்டு நான் உன் கூட நான் ஸ்டே பண்ணுவேன். சொல்லு. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு தான் எதுவுமே பிடிக்கல நல்லாவே தெரியுது. ஆனா சில டைம் நல்லா இருக்க, சில டைம் யோசிக்கிற. அதுதான் என்னன்னு எனக்கே புரியல. இங்க பாரு, ஒன்னும் ஒரே கேரக்டர்ல இருந்துரு. என்ன வேணானா வேணான்னு வெறுத்துரு. சில டைம் உனக்குள்ள இருக்கிற பாசத்தை நீ வெளியே கொண்டு வந்துடுற. என்ன உன்னே மீறி அது என்கிட்ட வருது. அதுக்கப்புறம் என்ன கண்ட்ரோலா இருக்க சொல்ற? என்னடி இது நியாயம்? பாரு, எனக்கு வெளியே கொண்டு வரதுக்கெல்லாம் பிடிக்கல. அதில் எனக்கு இஷ்டமும் கிடையாது. ஆனால் ஒரு சில டைம் என்னையும் மீறி அதெல்லாம் வெளியே வருது. நானும் மனுஷி தானே, இல்லை மிருகமா? சொல்லு. எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யும். அப்போது அது என்னையும் மீறி வரதான் செய்யும். அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ உன்னால எதுவுமே பண்ண முடியாம தான் நேற்று நைட்டு என்னை வந்து கட்டி பிடிச்ச, அப்படித்தானே? ஆமாடா, என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னால் என் ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். போய் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் முடியல. அதனால தான் வந்து கட்டி பிடிச்சேன். இப்போ அதுக்கு என்னடா பண்ண சொல்கிற? சொல்லு. ஓ, இங்க பாரு அபி, உன் மனசுலயும் லவ் இருக்கு, என் மனசுலயும் லவ் இருக்கு. என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. லவ்வை என்னைக்குமே மறைக்கணும்னு நினைக்காத. என்ன, அது மறைஞ்சும் போகாது, அவ்வளோ சீக்கிரத்துல அது இல்லாமலும் போகாது.
நமக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். ஏன் நமக்குள்ள வராத சண்டையா? சொல்லு. எவ்வளவு சண்டை போட்டிருக்கோம். ஆனா 5 நிமிஷம் உட்காந்து பேசினா அந்த சண்டை ஒண்ணு இல்லாம போயிடும். ஆனா இப்ப நீ பண்ணிட்டு இருக்க அந்த விஷயம் எனக்கு புரியவே இல்லடி. சோ நான் பேச மாட்டேன்னு சொல்லி நீ கொடுத்த பனிஷ்மெண்ட் இத்தனை வருஷம் போயிருச்சு. சோ இதனால நீயும் கஷ்டப்பட்டுட்ட, நானும் கஷ்டப்பட்டுட்டேன். சோ இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் பேசினா மட்டும்தான் நம்ம ப்ராப்ளம் சரியாகும் என்ன? ஆனா சமாதானம் ஆகுற அப்படிங்கிறதுக்காக நீ விலகி போயே தவிர மத்தபடி வேற அதுல ஒண்ணுமே கிடையாது நீ என்ன வெறுக்கிறதுக்கு. இப்ப கூட நீ இப்படி வந்து என்கிட்ட பேசுறதுக்கு இன்னும் 2 நாள் என் கூட இருந்தனா உன் கோவம்லாம் ஒண்ணும் இல்லாம சமாதானம் ஆகிருவேன்னு உனக்கு பயம். அதனால தானே போறேன்னு சொல்ற. பாரு, உன் கூட நான் எத்தனை வருஷம் ஒரே வீட்டில் இருந்தாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். ஏன்னா என் கோபம் அவ்வளோ பெருசு. உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் இப்போ அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான், நீ செஞ்ச செயல் மட்டும்தான். எனது தோளில் தலையை சாய்த்து நெருங்கி நீ வாழ வேண்டும். பிரிந்து நீயும் நடக்கும் போது என் இதயம் காயம்படும். பாரு, இப்போதைக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு கிடைக்கல. என்ன, ஒருவேளை அப்படி நான் வெளியே போனேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல கண்டுபிடிக்கிற விஷயம் உனக்கு எனக்கும் நடந்த பிரச்சனை மட்டும்தான். நீ கண்டே பிடிக்க கூடாதுன்னு சொன்ன பத்தி ஒரு ரீசன், அதை தாண்டி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பேன். நான் அன்னைக்கு சொன்னதான் உங்ககிட்ட இப்பவும் சொல்றேன். அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டனா கண்டிப்பா நீ இன்னமும் கஷ்டப்பட தான் போற. ஆனா நீ தெரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும்? நீ தானே கஷ்டப்படணும். ஸோ நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படு. என்ன, அதுதான் உனக்கு நான் இத்தனை வருஷம் பிரிஞ்சு இருந்ததை விட உனக்கு கொடுக்க போற பெரிய தண்டனை. விழிகள் பார்த்து விரல்கள் கோர்த்து மடியில் நான் தூங்க வேண்டும். என்ன குட்டி ஃபோட்டோ வச்சு வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் எதுக்கு இவங்கிட்ட இருக்கு? ஆமா, அந்த வாட்ச் ஏது உனக்கு? என்னை பத்தி உனக்கு கவலை இல்லை, என் லைஃபை பத்தி உனக்கு கவலை இல்லை. இப்போ இந்த வாட்ச் எதுக்கு கேட்குற? ஏய், இந்த வாட்சை நீ எதுக்கு வச்சிருக்க? இந்த வாட்ச் உனக்கு யார் கொடுத்தா? நீ சொல்லு. ஓ, அப்ப நான் என்ன வச்சிருக்கேன், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன், நான் என்ன பண்றேன் எல்லாத்தையும் நீ நோட் பண்ணிட்டு தான் இருக்க, அப்படித்தானே? ஏய் இல்ல, அந்த வாட்ச்க்குள்ள ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குல்ல, ஏதோ போட்டோ மாதிரி. அதான் இந்த வாட்ச் ஏதுன்னு கேக்குறேன். யார் கொடுத்தா உனக்கு? சம்பந்தப்பட்டவங்க பர்த்டேக்கு வாய் திறந்து விஷ் கூட பண்ணல. ஆனா ஒரு சில பேர்லாம் என் மேல ரொம்ப பாசமா இருக்காங்கல்ல, அவங்க கொடுத்த கிஃப்ட். இல்ல, எனக்கு புரியல. அது எப்படி இந்த கிஃப்ட்டை உனக்கு தர முடியும்? யார் கொடுத்தா? இல்ல, எனக்கு புரியல. ஏன் இந்த கிஃப்ட வேற யாருக்கு கொடுக்கணும்னு நீ நினைக்கிற? அந்த பொண்ணு ஆசைப்பட்ட, அதனால எனக்கு கொடுத்தா. ஏன் இதுல என்ன பிரச்சனை உனக்கு? இது குட்டி அப்பாவை பார்த்ததுக்கு அப்புறம் கொடுக்கணும்னு அவ வாங்கி வச்சிருந்த வாட்ச் தானே. இது எதுக்கு சத்யனுக்கு அவ கொடுக்கணும்? அப்போ சத்யன் உண்மை சொல்லிட்டானா இல்ல குட்டி உண்மை சொல்லிட்டாளா? ஒண்ணுமே புரியலையே. ஒருவேளை சத்யன் தான் அப்பாங்கிற உண்மை குட்டிக்கு தெரிஞ்சிருச்சா? இல்ல, அது எப்படி தெரியும்? நான் சொல்லாம எப்படி அவளுக்கு தெரியும்? கண்டிப்பா தெரிய வாய்ப்பில்ல. ஆனா ஏன் குட்டி சத்யன் கிட்ட இந்த வாட்ச் கொடுத்துருக்கா? எனக்கு நல்லா தெரியும். அவ என்னைக்கு அவ அப்பாவை கண்ணாவை பாக்குறாளோ அன்னைக்குதான் அவங்க அப்பா கிட்ட இந்த வாட்சை கொடுப்பேன்னு அவ சொன்னான். ஐயோ, புரியலையே. அப்போ என் பொண்ணு என்னை விட்டு போக போறாளா? என்ன ஒரே சத்தமா இருக்கு? வாட்ச் காமெடி ரொம்ப பெருசா போகுது போல. என்ன உளறவன்? ஒருவேளை உதயக்கு ஏதாவது தெரிஞ்சிருச்சா? ஏன்னா இப்பெல்லாம் உதயா பேசுறது எதுவுமே சரியில்லை. என்ன அபி டாக்டர், இப்ப வாட்ச்க்கான விளக்கம் தெரியணும், அவ்வளவுதானே? இதுக்காக தானே உங்க புருஷன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க உதயா சார், நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல, ஓகேவா? அதாவது அந்த பொண்ணை நாங்க திடீர்னு கூப்பிட்டோமா, திடீர்னு இங்க வந்துட்டாளா, திடீர்னு சத்யனுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டோமா, அந்த குட்டி பொண்ணுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்னு தெரியல. நானும் கூட கேட்டேன், வெளியே கூப்பிட்டு போட்டுமாமா, கிஃப்ட் ஏதாவது வாங்குறியா அப்படிலாம் கேட்டேன். வேணாம்ப்பா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன், சோ அந்த கிஃப்ட நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னான். பரவாயில்லம்மா, சரி இது என்ன கிஃப்ட்னு சொல்லு அப்படின்னு நான் கேட்டேன். இல்லப்பா, எங்க அப்பாவுக்கு நான் கொடுக்கணும்னு ரொம்ப நாளா ஒரு வாட்ச் என் பேக்ல நான் வச்சிருக்கேன், அதனால அதை கொடுத்துறேன்னு சொன்னான். அப்பயும் கேட்டேன், ஏமா நீ அப்பாவுக்கு கொடுக்கணும்னு தானே சொல்ற, ஆனா நீ ஏன் சத்யனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு நான் கேட்டேன். என் அப்பாவா? எப்படி 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 என் அப்பாவா? என் கண்ணுக்கு அவர் தான் தெரியுறாருன்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு, அதனால நான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. சோ மேபி தெரிஞ்சிருக்கலாம், அதனால அந்த பொண்ணு கொடுத்துருக்கோம். சார் இங்க பாருங்க, ஊர் பிரச்சனைய வாங்குறத விட்டுட்டு முதல்ல உங்க பிரச்சனை பாருங்க. என்ன, நீங்க முதல்ல சரியாங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகலாம். இல்ல அபி டாக்டர், இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து என் கையில ஹாஸ்பிட்டலையும் கொடுத்து என்ன ஒருத்தன் திருத்தலாம்னு பாக்குறான். சோ அப்படி இருக்கும்போது திருத்தின என்ன அவனுக்கு நானும் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும்ல. என்னடா
ரிட்டர்ன் கிஃப்டா ஹாஸ்பிட்டல்ல திருப்பி எனக்கு கொடுக்க போறியா? அதான்டா. டேய், நீ எல்லாம் யோசிக்கவே மாட்டேன்னா? யோசிச்சிருந்தா நீ தான் கண்டுபிடிச்சிருந்திருப்பியே. நீ தான் யோசிக்கவே மாட்டியடா. நீ யோசிக்கவே முடியாத அளவுக்கு உன் லைஃப்ல என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு கூட எக்ஸைட்மெண்டா தான்டா இருக்கு. அப்படி என்னதான் நடந்திருக்கும்? இப்ப நீயே சம்பந்தமே இல்லாம என் லைஃப் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்க. இல்லடா, உனக்கு நான் எவ்வளவோ க்ளூ கொடுத்தேன். ஆனா நான் கொடுத்த க்ளூல எதுலயுமே நீ கண்டுபிடிக்கல. சோ அப்படி இருக்க பட்சத்துல உன் லைஃப்ல ஏதோ பெருசா பிரச்சனை நடந்திருக்கு. அதை மட்டும் என்னால அப்சர்வ் பண்ண முடியுது. அதனாலதான் நான் க்ளூ கொடுக்கறது எதையுமே உன்னால கண்டுபிடிக்க முடியல. அது உன் மைண்ட்ல போய் ஸ்ட்ரைக்கும் ஆக மாட்டேங்குது. ஏய், போன் எடுறா. என்ன என் போன் தான் அடிக்குது? அது எனக்கு தேவைன்னா நானே எடுத்துக்குவேன். டேய், அது என் போனு. என்ன, என் போன்ல என்ன ரிங்டோன் வச்சிருக்கேன், அது என்ன மாதிரி அடிக்கும்னு எல்லாமே எனக்கு தெரியும். போனை வச்சிருக்கணும்னு நினைச்ச நீ ரிங்டோனை மாத்திருக்க வேண்டியதானடா. ச்சே, கொண்டையில இருந்த மண்டை மறந்துட்டேனே. உண்டோ அது மண்டையில இருந்த கொண்டை. ஆமாப்பா, தத்துவம் முக்கியம். வாய் மூடு. நீ தான் பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்கியே, அப்புறம் எப்படிடா மாத்துறது? அப்ப அந்த போனை ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதானே? நீயே பாக்கெட்ல வச்சு சுத்துற. அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. ஓ, வர்ற இன்கமிங் கால்ஸ் எல்லாம் வச்சு என்ன ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்றியா? அப்படிலாம் இல்ல. அப்படின்னா என்ன? சம்பந்தமே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல குடுக்கறேன்னு சொல்லிட்டேன். உன் கூட நான் ஃபைட் பண்ணிட்டு இருந்ததுக்கு இப்போ என் போனை நீ எடுத்து வச்சிருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்ப என்ன நீ ஃப்ராடு வேலை பார்த்துட்டு இருக்கியா? இவ்வளவு பண்ற நீ, அப்புறம் எப்படி நீ எனக்கு ஹாஸ்பிட்டல்ல கொடுப்பேன் நான் அப்படி நம்புறது? பாரு உதயா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நான் சொன்னா கொடுப்பேன். என்ன, ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு பின் வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல. நீ ஹாஸ்பிட்டல்ல கொடுக்கறதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என் போனை கொடு. சத்யன் சார் கொடுக்காதீங்க. அவளையே பார்த்துட்டு இருக்க, குடு. வேணாம் உதயா, உனக்கு அந்த போன் தேவையில்ல. என்னோட ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அது உனக்கு தேவை கிடையாது. டேய், இங்க பாரு, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக ஒத்துக்கிட்டேன்னு என் தலைமையில ஏறி உட்காரணும்னு நினைக்காத. என்ன, நான் இன்னமும் கிரிமினல் தான், ஃப்ராடு வேலை பார்க்குறவன் தான். சரியா? அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என் போன் எங்க இருக்கணும், நான் எங்க இருக்கணுங்கிறது எல்லாத்தையும் முடிவு பண்றது நான் தான். ஸோ என் போனை கொடு. அதையும் தாண்டி என்னோட சுயநலத்துக்காக நீ ஹாஸ்பிட்டல் கொடுக்குறேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இங்க இருக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நான் இங்க இருக்கிற நாள் வரைக்கும் நான் என்னோட விருப்பப்படி தான் இருப்பேனே தவிர உன்னோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் எனக்கு கிடையாது. அதை நான் ஃபாலோவும் பண்ண மாட்டேன். அதனால என் போனை மரியாதை கொடு, அடி வைங்கிறத. இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். சத்யன் போனை கொடு. அது உனக்கு கொடு சத்யன். புடி. ஐ, அப்பா தான் கால் பண்ணிருக்காரு. எங்க அப்பா பேசுறத கேக்குறீங்களா? கேளுங்க. எங்க அப்பா இந்த யாரும் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இருங்கடா, உங்களுக்கு இருக்கு. சொல்லுங்கப்பா, எங்க இருக்கீங்க? வீட்டு வாசலுக்கு வந்துட்டீங்களா? வீட்டு வாசலுக்கு வந்துட்டீங்களாவா? டேய், ஃபர்ஸ்ட் நீ எங்கடா இருக்க? அப்பா, என்ன கூட்டிட்டு வந்து கடத்தி வச்சிருக்காங்கப்பா. டேய், கடத்தி வச்சிருக்க உன்னை எப்படி என்கிட்ட பேச விடுவானுங்க? இல்ல உன் போன் மட்டும் எப்படி கொடுப்பானுங்க? என்னடா வளர்ற? அப்பா, கடத்துறப்ப சொல்றானுங்க. நானும் இந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா ரொம்ப லாக் பண்ணி வச்சிருக்கானுங்கப்பா. அதனால என்னால வர முடியல. இந்த வீட்டை விட்டு வெளியெல்லாம் போக முடியலப்பா. இது ஃபர்ஸ்ட் இந்த வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. பட் வெளியே வர்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. இவன் அடிச்சு போட்டுட்டு வந்துடலாம்ப்பா. இருந்தாலும் என்னதான் பண்றான்னு விட்டு பார்க்கலாமேன்னு அவன் கூட சேர்ந்து கோஆபரேட் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. நீங்க அப்பா என்ன கண்டுபிடிக்கல? உன்னை வீட்டுக்குள்ள வச்சு சுத்த விடுறான், என்ன வெளியே வச்சு சுத்த விடுறான். அவன் மட்டும் என்கிட்ட மாட்டினான்னு வச்சுக்க, நான் ஃபர்ஸ்ட் மாட்டர் பண்றது அவ்வளவுதான்டா. ஆக மொத்தத்துல அப்பனும் பிள்ளையும் எனக்கு கொல்லாம விட மாட்டாங்க போல. சரிப்பா, சொல்லுங்க, இப்ப என்னாச்சு? இல்ல உதயா, நீ பண்ணிட்டு இருக்கிறதுல எதுவும் கரெக்டா இல்ல. நீ முதல்ல வீட்டுக்கு வா. அப்பா, இங்க பாருங்க, நீங்க கேட்ட ஹாஸ்பிட்டல்ல உங்க கையில நான் கொடுக்க போறேன்ப்பா. உங்களுக்கு உங்களோட ஆசை நிறைவேற போகுதுப்பா. டேய், என்ன வளர்ற? அது எப்படி முடியும்? இல்லப்பா, முடியும். என்னால முடியும். அவன் என்கிட்ட ட்ரஸ்டடா சொல்லிட்டான்ப்பா, ஹாஸ்பிட்டல்ல என் பேர்ல எழுதி கொடுக்குறேன்னு. இந்த ஹாஸ்பிட்டல்ல அவன் எனக்கு தரேன்னு சொல்லிட்டான்ப்பா. உண்மையாவா? நம்பிக்கை இல்லையாப்பா? சரி, இந்தாங்க, நீங்க வேணா வந்து கேளுங்க. நீ கூட அந்த பேசு. டேடே, எங்க அப்பா கிட்ட சொல்றான் நீ எனக்கு ஹாஸ்பிட்டல் எழுதி கொடுக்க போறேன்னு. ஆமா சார், ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க போறேன். அது எப்படி தம்பி அசால்ட்டா ஹாஸ்பிட்டல்ல எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றீங்க? அதுக்கு என் பிள்ளைய நான் போராட விடாமலே நீட்டா எழுதி கொடுக்குன்னு சொல்லி கேட்டிருந்தா கூட எழுதி கொடுத்துருப்பீங்க போலயே. உதய எந்த அளவுக்கு இறங்கி செய்வான்னு நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ உதய மேல இருக்கிற பயத்துல தானே ஹாஸ்பிட்டல் நீ எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்ற. யோ, இங்க பாரு. டேய், யாரு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, உனக்கு மட்டும்தான் என்னால மரியாதை கொடுக்க முடியும். ஏதோ நீ ஹாஸ்பிட்டல்ல கேட்டுட்டா அதனால உனக்கு நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். தேர்ட் பர்சன் உங்க அப்பால உள்ள வந்து பேசுறதுக்கு சம்பந்தமே இல்ல. ஒரு புள்ளைய எப்படி வளர்க்கணும்னு தெரியல, ஒரு புள்ளைய எப்படி வளர்த்து விட்டு ஆளாக்கி இருக்க. எனக்கு தெரிஞ்சு இவன் உன் புள்ளையா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. சோ சான்ஸ் இருந்துச்சுன்னா நீ இப்படிதான் அவனை வளர்த்து ஆளாக்கி இருக்க மாட்டேன். ஏய், யார பார்த்து ஓன் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? அவ என் புள்ள, என்னோட சிங்கக்குட்டி. பார் சத்யன், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. லிமிட்டோட பேசு. அவர் பெரிய மனுஷன், என் அப்பா. உங்களுக்கு என்ன சார் லிமிட்? ஊரா விட்டு பிள்ளைய திருடிட்டு போய் வளர்த்த உனக்கெல்லாம் என்ன மரியாதை? என்ன என்ன சொல்ற நீ? என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல சார், இப்போ திடீர்னு நடந்து போயிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட கையில பணம் கிடையாது.
கீழே ஒரு 5 ரூபா பணம் கிடக்கு. கிடைச்ச வரைக்கும் நமக்கு லாபம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு போவோம்ல. அந்த 5 ரூபாயை வச்சு நம்ம வாழணும் தானே நினைப்போம். அதை விட்டுட்டு எவ்வளவுன்னு தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கவா செய்வோம். அதே மாதிரிதான் சார், குழந்தை இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க. நடந்து போகும்போது கீழே ஒரு குழந்தை கிடந்திருக்கும், தூக்கிட்டு போய் வளர்த்திருப்பீங்க. அதையும் சும்மா வளர்க்கணும் அப்படின்னு கிருமினலா வளர்த்து வச்சிருக்கீங்க. டேய் அவ்வளவுதான் உனக்கு மரியாதை என்ன? சார் நான் திருப்பியும் சொல்றேன், இவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதனாலதான் அவனுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல தரனே தவிர, மத்தபடி உங்க பிள்ளைங்கிற குவாலிபிகேஷன் எல்லாம் அவனுக்கு இப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல தரல. புரியுதா? அதே மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவன் ஹாஸ்பிட்டல்ல வாங்கி தலைகீழ நிப்பானே. நீங்க வேணா பாருங்க சார், ஹாஸ்பிட்டல்ல வாங்கி என்னை விட சூப்பரா நடத்த போறது அவன் தான். இது வரைக்கும் நான் என்ன ஹாஸ்பிட்டல் நடத்தினேன், என்னை விட பர்ஃபெக்டா செம்மையா நடத்த போறது அவன் தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அந்த நம்பிக்கையில தான் அவனுக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல தரேன். டேய் நீ ஹாஸ்பிட்டலையும் தர வேணாம், உன்னையும் தர வேணாம். என்ன எனக்கு என் புள்ள வேணும். என் புள்ளைய முதல்ல என்கிட்ட குடுறா. எனக்கு உன் ஹாஸ்பிட்டலே வேணாம், எனக்கு என் புள்ள வேணும். அப்படிலாம் இல்ல சார், உங்க புள்ள ஹாஸ்பிட்டல் வேணும்னு கேட்டாரு. அதுக்காக நான் அவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டேன், அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதனால உங்க பிள்ளைய 1 வீக் என்னால அனுப்ப முடியாது. டேய் வேணாம், எனக்கு என் புள்ளைய கொடுத்துரு. அவ்வளவுதான். அவன் நீ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு வச்சுக்கோ, அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவேன்டா. என் புள்ளைய என்கிட்ட கொடுக்குறா. ஏன் சார், அவனை நீங்க பைத்தியம் பிடிக்க வச்சது, கிரிமினல் ஆக்குனது, சைக்கோ ஆக்கி வச்சது, இதெல்லாம் மாத்திருவேன்னு பயப்படுறீங்களா? டேய் சத்யன் வேணாம், லிமிட்ட மீறி பேசிட்டு இருக்க. எனக்கு அப்படியே பிரஷர் ஆகுது. உதயா நீ முதல்ல அங்க இருந்து வந்துரு உதயா. இவன் உன்னை ஏதாவது பண்ணிடுவான், அப்பாக்கு பயமா இருக்கு. நீ வந்து உதயா, எனக்கு உன்னை விட்ட யாருமே இல்ல. வா உதயா. ஆமாப்பா, நானே இவ்வளவு நேரம் நம்பிட்டு தான்ப்பா இருந்தேன். ஆனா இப்ப அவன் பேசுறது எதுவுமே சரியில்லைப்பா. நான் உடனே வரேன்ப்பா. தம்பி எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணாம், எனக்கு நீ தான் முக்கியம். வந்துரு உதயா, அப்பா கிட்ட வந்துரு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நீ 1 நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேப்பா. நான் கிளம்புறப்பா, இப்பவே வரேன்ப்பா. ஆமா உதயா சீக்கிரம். டேய் சத்யன், ஐயோ உதயா. இப்போ ஏன்டா என் போனை உடைச்ச? ஃபர்ஸ்ட் உடைக்க வேண்டியதே உன் போனை தான்டா. உதயா சார் ப்ளீஸ் வேணா சண்டை போடாதீங்க. உதயா கையெடு உதயா. நீங்க எல்லாம் பாய மூடுங்க. எதுக்கு என் போனை உடைச்ச? இங்க பாரு, உன் போனை அன்னைக்கு எடுத்து உடைச்சிருந்திருப்பேன். போனா போதுன்னு இவ்வளவு நாளா உடைக்காம வச்சிருந்தது பெரிய விஷயம். என்ன உங்க அப்பா இவ்ளோ பேசும்போது அவர் தடுமாற்றத்தை ஏன்டா நீ நோட் பண்ண மாட்டேங்கிற? இங்க பாரு, இப்போ சொல்றேன் என்ன, அவருக்குள்ள நீ இல்ல 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 இல்ல. நான் அவருக்குள்ள தாண்டா. டேய் சொன்னா கேளு, நீ அவருக்குள்ள இல்ல. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவருக்குள்ள தான். அது யாருனாலையும் மாத்த முடியாது. என்ன, நான் அவருக்குள்ள தாண்டா. நீ எத்தனை தடவை சொன்னாலும் சரி, நீ அவருக்குள்ள இல்ல 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 இல்லடா. டேய் நான் அவருக்குள்ள தாண்டா. சத்யன், உதயா. உதயா அண்ணா, டேய் அண்ணா எந்திரிடா அண்ணா. என்னடா சொல்றது கேட்க மாட்டேன். அண்ணா அண்ணா எந்திரிண்ணா அண்ணா. சத்யன், இது என்ன அவருக்கு புதுசா? எதிர்பார்த்ததுதான். ஆனா நீ கொஞ்சம் கத்தாம இருந்திருந்திருக்கலாம். என்ன தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு என்னாச்சுன்னு பாரு. நார்மலான மயக்கம் தான் இருக்கும். என்ன செக் பண்ண போ. எல்லாமே இவனுக்கு ஏன்ட்டு புரிய மாட்டேங்குது. எப்படி இவனுக்கு நான் சொல்லி புரிய வைப்பேன்? இப்போ இதெல்லாம் பேச டைம் இல்லை, பொறுமையா பேசிக்கலாம். முதல்ல ஒரு தூக்கி போய் பெட்ல போட்டு ட்ரீட்மெண்ட் பாரு போ. உதயா, அந்த அளவு அப்பா கிடையாதுடா. நம்ம அப்பா வேறடா. அபி, ஐவில இன்ஜெக்ஷன் ஏத்து. 2 ml டோஸ் அதிகமாக வச்சிருக்கேன். ஓகே ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நார்மலாக அவன் டென்ஷன் ஆனால் மைக் போடுவான்ல, இப்போ நம்ம கொடுக்குறவனுக்கு கொடுத்துட்டு இருக்க டேப்லெட் தான் இதுக்கு காரணம், வேற ஒன்றும் இல்லை. அண்ணி எதுக்கு அழுகுறீங்க? இல்லை, எப்படி இருந்தவனை இப்படி ஆக்கிட்டாங்களே, அந்த வண்டி தான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி, எல்லாத்தையும் சீக்கிரமாகவே நம்ம மாற்றிடலாம். என்ன, நீங்கள் கூடவே இருந்தவனை பார்த்துக்கோங்க. அபி, இதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ அவன் ஃபுல்லாக மயக்கடிச்சு விழுந்துட்டான். இப்படி ஒரு கண்டிஷன் வரும்னு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இனி இவனுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பட் என்ன மட்டும் நம்பாத முழுசா. பியூரா சைக்காலஜிஸ்ட் படிச்சிருப்பாங்கல்ல, அவங்க வேணும். ஸோ அப்படி ஒரு டாக்டர் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணு, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி தான் அதை நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். ஸோ ஹாஸ்பிட்டல் சர்க்கஸில் நான் அதை விசாரிக்கிறேன். ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே. அண்ணி கவலைப்படாதீங்க, நான் சொன்ன மாதிரி
உங்கள் உதயாவை நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்ன. ஸோ உதயாவுக்கு நம்ம கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உதயா லைஃப்பில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்.